ஒரே விஷயம் தான். நீங்கள் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆச்சுன்னு சொல்கிறீங்களே, லாஸ்ன்னு ஒன்று ஆயிருந்தது அப்படின்னா அதை காமிச்சிட்டு போயிருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைட் அப்படின்னு போட்டு பாருங்க. அவர் கொடுத்த விஷயம் இன்வெஸ்ட் ஸ்மார்ட் லிவ் பெட்டர். அதை கொடுத்துட்டு ரெண்டு விஷயம் அவர் இடத்துல சொல்லியிருக்காரு. ஒன்னு அஷ்யூர்டு கேபிட்டல், விச் மீன்ஸ் நீங்க போடுற கேபிட்டல் எப்பயா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் சேஃபா இருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ். இங்க எங்கேயுமே அவர் இன்ட்ரெஸ்ட் மென்ஷன் பண்ணவே கிடையாது. சார் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு விடுங்க சார். நானும் நீங்க என்னோட நம்பர் சொன்னீங்க, அன்னைக்கு 2 crore நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், உங்களுக்கு ஆகஸ்ட்ல நான் ஃபுல் அமௌண்ட் கொடுத்தாலும் கொடுத்துறேன் அப்படின்னு நீங்க என்கிட்ட அன்னைக்கு சொல்லியிருந்தீங்கல்ல சார். இன்னைக்கு அப்படி கிடையாது. அது வந்து அந்த டைம்ல வந்து அந்த மாதிரி தான் நம்ம வந்து முடிவு எடுத்து இப்படி இருக்கோம். ஆனா இப்போ கூட நம்ம கூட கிடையாது. அது வந்து உங்க ஃபேமிலி சார். எனக்கு அத பத்தி எப்படி பேசுறேன் அப்புறம் அத பத்தி பேசுறேன் சார். நீங்க தான் சார் சொன்னீங்க அன்னைக்கு. இது இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் என்கொயரி ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால கம்ப்ளீட்டா என்னால இப்போ வெளில கொடுக்க முடியாது. ஒண்ணு, நான் ஆல்ரெடி நிறைய சொல்ற மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களோட கன்சென்ட் இல்லாம அவங்களோட ஐடென்டிட்டி என்னால வெளியில கொடுக்க முடியாது. பலமுறை ஃபோன் பண்ணி கேட்டேன், அவர் வந்து ப்ராப்பரா ஆன்சர் பண்ணல. அது வந்து எனக்கு ரொம்ப உடம்பு சரியாம போனதால எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு பணம் வேணும்னு நான் அவர் கேட்டேன். நான் கேட்டதுக்கு அதுக்கு வந்து ஒரு மாதிரி பேசிட்டு கொஞ்சம் வாக்குவாதம் மாதிரி ஆயிட்டு வந்து நீ என்ன பண்ணணும் பண்ணிக்க போ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ஷா பேசினாரு. ரெண்டு விஷயம் இந்த மாதிரி எல்லாம் விஷ்ணு பண்ணியிருக்காருங்க. இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். சாட் இருந்ததை பார்க்க முடியும், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்க முடிஞ்சது, அவரே போட்டு ஒரு வாய்ஸ் நோட் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த இடத்துல பேசிருக்கிற சொத்தோ என்கிட்ட இருக்க நிறைய நான் ஜீரோ. நான் இப்ப கூட நாளைக்கு நான் ஏதாவது அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த என்கொயரியில ஏதாவது ஆயிருக்கு அரெஸ்ட் பண்ணா உள்ளதான் போகணும். எதுக்குமே நான் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. அப்ப யார்கிட்ட போய் கேட்பீங்க நீங்க? இவ்வளவு ப்ரெஷர் போட்டு நான் இவ்வளவு நான் வந்து ரொம்ப கடனுக்கு வந்து வாங்கல. எல்லாமே ஆர்டிஜிஎஸ், கேஷும் இருக்கு, ஆர்டிஜிஎஸும் இருக்கு. சிங்கிள் பேமெண்டா 35 லட்சம், 50 லட்சம், 75 லட்சம். இதுல மேக்ஸிமம் ஒரே பர்சன் 6 கோடி வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. வஷ்மிதா ஹஸ்பண்ட் விஷ்ணு அந்த ஒரு ஃபாரெக்ஸ் ஸ்கேம் வந்து இப்போ இன்னமும் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம நார்மலாக சர்ச் பண்ணாலே ஃபுல்லாக வந்து உங்களோட வீடியோஸ் தான் வந்துட்டு இருக்கு. நீங்கள் அவரை பற்றி பேசுகிற நிறைய கான்ட்ரவர்சிஸ் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் போயிட்டு இருக்கு, இந்த கேஸோடைய எண்டிங் என்னதான் நடக்குது? கண்டிப்பா இல்ல, எண்டிங் இல்லை, இப்பதான் பிகினிங்கே ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நீங்க கேட்குற மாதிரி அதுதான் போயிட்டு இருக்குன்னா எனக்கு அது சொல்யூஷன் வர வரைக்கும் கண்டிப்பா அதான் போற ஒரு விஷயமா இந்த இடத்துல இருக்கும். இன்னொன்று கண்டிப்பா வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கமெண்ட்ஸை வச்சு எனக்கு ஒரு விஷயம் இப்போ இவ்வளோ நாளாக வந்துட்டு இப்போ எப்படின்னா கமெண்ட்ஸ் எனக்கு புரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் கமெண்ட்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு ஆக்சுவலி கமெண்ட்ஸை பார்க்கும்போது? லைக் எப்படி சொல்றது, ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பார்க்கணும்னா எல்லா வீடியோஸுமே கமெண்ட்ஸ் வந்து தான் இருக்கு. நானும் இதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன், நானும் இல்லை அது மட்டும் தான் நம்ம இந்த கமெண்ட்ஸ்ல பார்க்க வேண்டியதா இருக்கு. ஐ மீன் ரெண்டு விதமான கமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு நம்ம யார் மேலே குற்றம் சொல்கிறோமோ அவங்கள சார்ந்த கமெண்ட்ஸ் போனோம் அப்படின்னா எதுவுமே அதில் இருக்காது, காமனாக எல்லாமே டெலீட் ஆகுது. ஏன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஓப்பன் லைக் ஒரு ஃபோரமில் இருக்கிறதுனால நம்ம வீடியோஸ் பற்றி பேசும்போது ஓப்பனாகவே பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் விஷ்ணுவோட சேனல் விஷ்ணு பொலிட்டிக்கல் லென்ஸ் இல்லையா, அந்த சேனல் போனீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளால எதுவுமே பார்க்க முடியாது. மற்ற சேனல்ஸில் வர நெகட்டிவ் எதுவுமே பார்க்க முடியாது. மற்ற சேனல்ஸ் அவருக்கு கொடுத்த நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஐ திங்க் ரெட் நூலாக இருக்கட்டும், கலாட்டாவாக இருக்கட்டும், இந்த 2 சேனல் தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா. அந்த 2 சேனல் போனால் பார்த்து எல்லா கமெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப கதறி வச்சிருக்கக்கூடிய விஷயம் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ 99.9999% அந்த 1% வேணா தெரில, அது எப்படி போடலாம் அப்படின்னு தெரியல. நான் அந்த பர்சன்ட் எல்லாமே நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், நானும் இதனால பாதிக்கப்பட்டிருக்கேன். கேட்குற கொஸ்டின்ஸ் கரெக்டாக தான் இருக்கு, நீங்கள் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஒரே விஷயம் தான், நீங்கள் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆச்சுன்னு சொல்கிறீங்களே, லாஸ்ன்னு ஒன்று ஆயிருந்தது அப்படின்னா அதை காமிச்சிட்டு போயிருங்க. அவ்வளோதான் நம்ம இங்கே கேட்குற ஒரு விஷயமா இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அதே மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ஈஸிலி யூ கேன் நாட் எஸ்கேப். ஏன்னா நான் திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் அதுதான். இன்ஸ்டாகிராமில் அவர் வந்து அவரை ட்ரேடர்னு அறிமுகப்படுத்திக்கிட்ட ஒரு விஷயமா இருக்கும்போது அவர் சொன்ன ஒரே விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைட் அப்படின்னு போட்டு பாருங்கள். அவர் கொடுத்த விஷயம் இன்வெஸ்ட் ஸ்மார்ட் லிவ் பெட்டர். அதை கொடுத்துட்டு ரெண்டு விஷயம் அவர் இடத்துல சொல்லியிருக்காரு. ஒன்று அஷ்யூர்டு கேபிட்டல், விச் மீன்ஸ் நீங்கள் போடுற கேபிட்டல் எப்பயா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ். இங்கே எங்கேயுமே அவர் இன்ட்ரெஸ்ட் மென்ஷன் பண்ணவே கிடையாது. மந்த்லி வர ரிட்டர்ன்ஸ், தட் இஸ் கேபிட்டல் ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எல்லா இடத்துலையும் இங்கே மென்ஷன் பண்ணதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஒன்று, மக்கள் இவ்வளோ அளவுக்கு கொந்தளிக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவர் மாற்றி பேசுகிற விஷயங்கள். முதல்ல நீங்கள் எங்கெங்கே இன்ட்ரெஸ்ட்னு சொன்னீங்க, ஓகே, முதல்ல நீங்கள் கேபிட்டல் அமௌண்ட் அஷ்யூர்டுன்னு தான் சொன்னீங்க, ஏன் இப்போ மாற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று அவர் ரொம்ப அந்த இடத்துல ஒரு டோனே அரகெண்ட்டாக இருக்க மாதிரி எல்லாருக்குமே ஃபீல் ஆகுது. கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை சும்மா ப்ரொவோக் பண்ணாதீங்க, ப்ரொவோக் பண்ணுறதுனால தான் நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பர்சனல் எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் எதுவுமே இந்த இடத்துல கிடையாது. ஓகே, ஏன்னா வந்து நம்ம அவங்க ஃபேமிலியோ யாருமே நம்ம இங்கே சொல்லவே இல்லை. இந்த இடத்துல ஐடென்டிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணுறமே தவிர்த்து அவங்களும் இதில் இருக்காங்களா இல்லையா நானுமே இப்போ சொல்கிறது எவிடென்ஷியலாக நம்மளால சொல்ல முடியாது. இப்போ சில பேர் என்றைக்குமே கால் பண்ணுறாங்களா, மேம் ஒருவேளை அவங்க வீட்டில் இருக்கவங்களும் இருக்குமோ, இவங்களும் இருக்குமோ, அவங்க வைஃப் இருப்பாங்களா, அம்மா இருப்பாங்களா, சிஸ்டர் இருப்பாங்களா, இவ்வளோ விஷயம் நம்மகிட்ட கேட்குறாங்க. நான் சொல்கிற ஒரு விஷயம், இங்கேயுமே நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், அன்லெஸ் ஆர் அன்டில் ஏதாவது ஒரு லீகல்
பிளாட்ஃபார்மில் ஒரு எவிடென்ஷியல் ஒரு விஷயத்தில் வந்து அவங்க வந்து இதில் கனெக்டட் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் we can say that அவங்க கனெக்டட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ ரீசெண்டாக சொல்லக்கூடிய விஷயம் பார்க்க முடியுது, டைரக்ட் ஒரு தாக்குதலாகவே இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வருஷத்துல. உங்களுக்கும் அவருக்கும் என்னதாங்க போகுது அப்படிங்கிற நீங்க அவங்கள மட்டும் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரியும் சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சரி, எனக்கு ஒரு விஷயம் நான் இப்போ கேட்கணும்னு நினைக்கிறேன், மேபி இது எனக்கு இருக்க கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு டார்கெட்டிவ் அப்படின்னா எப்படி இருக்கணும்? லைக் அது நீங்கள் சொல்லும்போது கிரீடியா இருக்கலாம், இல்லை ரிவெஞ்ச் பேஸ்ல இருக்கலாம், அங்கே எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? இப்போ நான் ஆதாரங்களோட பேசிட்டு இருக்கேன்னா ஆதாரங்கள் இல்லாமல் பேசிட்டு இருக்கேன்னா ப்ரூஃபோட தான் பேசுறேன். ப்ரூஃபோட தான் பேசிட்டு இருக்கு. அப்ப எப்படி இது தனி மனித தாக்குதல் ஆகும் இந்த இடத்துல? நம்ம கேக்குற அவரு ஒரே வந்து क्वेश्चन. ப்ரூஃப் வச்சிருக்கேன், நான் எல்லா காமிக்க ட்ரான்சாக்ஷனோட சொல்லுங்க. டீடைல்ஸும் வச்சிருக்கேன், எல்லா ப்ரூஃபும் வச்சிருக்கேன். காமிக்க சொல்லுங்க. நான் ரெடிங்க இப்போ ப்ரூஃப் காமிக்க. ஃபோன்ல இப்போ அவ்வளோ ப்ரூஃப்ஸ் இருக்கு, பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ் எங்கிட்டமே இருக்கு, எல்லாமே நம்ம காமிக்கலாம். See, இது இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் என்கொயரி ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக என்னால் இப்போ வெளில கொடுக்க முடியாது. ஒன்று, நான் ஆல்ரெடி நிறைய சொல்ற மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களோட கன்சென்ட் இல்லாமல் அவங்களோட ஐடென்டிட்டி என்னால் வெளியில கொடுக்க முடியாது. அவர் தான் அங்கே உட்காந்து பேரையும், அவர் சில பேர் பேரையும் அங்கே சொல்லியிருக்காரு, அவங்களும் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணாங்க இந்த இடத்துல. காண்டாக்ட் பண்ணி மேம் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் அவர் எப்படி என் பேரை வெளில சொல்லலாம்? See again, which is a defamation here. இல்லை, ஒருத்தவங்களோட கன்சென்ட்டே இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் அ கிரிமினல் ஆக்ட் அகெயின். ஓகே, ஏன்னா எதுவுமே எங்கள் லா பொறுத்த வரைக்கும் கன்சென்ட் இருக்கா கன்சென்ட் இல்லையா அப்படிங்கிறது தான் விஷயம் இந்த இடத்துல. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ விஷயம் நான் பேசியிருக்கேன் இல்லையா எல்லா வீடியோஸில், இப்பயும் நான் தான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். டே 1லேருந்து நம்ம ரெடிட்லேருந்து தான் இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு. ரெடிட்டில் இந்த மாதிரி லிங்க் 1 லிங்க் 2ல போகும்போது 2 விஷயம் இந்த மாதிரியெல்லாம் விஷ்ணு பண்ணியிருக்காருங்க. இந்த மாதிரிலாம் அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். சாட் இருந்ததை பார்க்க முடியும், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்க முடிஞ்சது, அவரே போட்டு ஒரு வாய்ஸ் நோட் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த இடத்துல எஃப்ஐஆர் போட்டால் என்ன பண்ணுவீங்க, நான் உள்ளே போய் உட்காந்துருவேன், எப்படி பணம் வாங்குவீங்க அப்படின்னு. தயவு செஞ்சு மக்கள் ஒரு விஷயத்தில் திரும்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதனாலே இப்போ எப்படி இருக்குன்னா, கால் பண்ணவங்களா இருக்கட்டும், நிறைய பேர்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. ஓகே, பட் அவங்க என்னன்னா 2 விஷயத்துக்காக வெளியே வர யோசிக்கிறாங்க. மேம் அவர் உட்காந்துட்டு அந்த மாதிரி சொல்றாரு, பணம் வெளில வராது, நீங்க வெளில போனீங்கன்னா யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களோ அவங்களுக்குலாம் நான் ₹1 திரும்ப கொடுக்க மாட்டேன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. ரெண்டாவது த்ரெட்டனிங் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படி அவர் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும்? அவர் ஈஸியாக உட்காந்து என் மேலே ஒன்றும் ப்ராப்பர்ட்டி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இல்லையா அந்த இடத்துல. அப்படி பண்ண முடியாத ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாரும் அக்கௌண்ட் வந்து போட்டது விஷ்ணுகுமார் அக்கௌண்ட் தான். இன்னொன்று இப்போ ரீசெண்டாக மக்கள் சொல்கிற விஷயம் 2 அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்காரு, நெட்டோ ஆர்கானிக்ஸ்னு ஒன்று வாங்கியிருக்காரு அப்படின்னு. ஸோ இப்போ 2 விஷயம் நம்ம கேட்குறது, நிஜமாவே சிஎன்எஸ்ஸா, நிஜமாவே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா உங்கள் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் சொல்லுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் விஷயம். இல்லை நீங்கள் இன்வெஸ்டே பண்ணலன்னா அந்த அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தானே திரும்ப சொல்ல போகுது யார் யாருக்கு அந்த பணம் போயிருக்குன்னு. அவங்க எல்லாரும் என்கொயரி ப்ரொசீடிங்ஸ்குள்ளே கொண்டு வந்தாலே உங்கள் பணம் திரும்ப கிடச்சிடும்ல உங்களுக்கு. சரி, இங்கே ப்ராப்பர்ட்டி அவர் பேரில் இருக்கா இல்லையான்றது விஷயம் இல்லை, சம்பாதிச்ச பணத்தில் யார் மேலே இவர் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காருன்றது ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களான விஷயம் உங்களுக்கு கிடச்சிரும்ல. இதை தான் மக்கள் புரிஞ்சுக்க தயாராகவே இல்லை இந்த இடத்துல. அதெல்லாம் எப்படின்னா இன்டைரக்ட் வே ஆஃப் த்ரெட்டனிங். இன்னொன்று மேனிப்புலேஷன் இதில் நிறைய இருக்குது. என்னன்னா வந்துட்டு என்னவோ நான் அதில் சொல்லியிருந்தாரே, அவங்க தான் உங்களை பானிக் ஆக்குறாங்க, இந்த வேர்ட் இருந்துச்சு நினைக்கிறேன் இல்லையா? கரெக்ட். ஆமா, ஏன்னா நான் இன்னும் சொல்றேன், அவர் பேசின எந்த வீடியோஸுமே நான் ஃபுல்லா பார்க்கல. ஓகே, எனக்கு வந்து நம்ம விக்டிம்ஸ் எல்லாம் கால் பண்ணி சொல்ற விஷயம் தான். அவங்க சொல்றது வந்து அவங்கள மாதிரி நானும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியாது. என்ன சொன்னாரு, எனக்கு இதை பத்தி தெரியாது, நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். தெரியாதுன்னு சொல்றாரு இல்லையா? தெரியாதுன்னு சொல்றது எதுக்கு ட்ரேடிங் கிளாஸ் எடுக்கணும்? சரி, ஒரு விஷயம் ஒருத்தவங்க எப்போ வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க அந்த இடத்துல, அவங்க பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தா மட்டும்தான் கிளாஸ் எடுக்க முடியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்க எல்லார்கிட்டையும் ₹300 கலெக்ட் பண்ணி, நான் பேரோட சொல்றேங்க, ஹோட்டல் ராஜ் பாரிஸ் ஸ்ரீநகர்ல எதுக்கு நீங்க கிளாஸ் எடுத்தீங்க? சரி, இவ்வளோ விஷயம் நான் டீட்டெயிலாக பேசுறேன்னா ப்ரூஃப் இல்லாமல் நான் பேசலை. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, இந்த அட்வொகேட் என்னப்பா சும்மா உட்காந்து மீடியாவாக பேசிட்டு இருக்காங்க, இவங்க என்ன பண்ணாங்க லீகலின்னு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், ரெஜிஸ்டர் பண்ணுறேன், லீகலான விஷயமும் போயிட்டு இருக்கு. அது நேரம் வரப்போ வில் ரிவீல் தட். ஒன்று. ரெண்டாவது, லீகலாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி 2 யூடியூப் சேனலில் நம்ம பேசியாச்சு. ஓகே, பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸே அங்கே பேசியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் தமிழ்லையா இருக்கட்டும், ஆரோ ரூட்ஸ்லையா இருக்கட்டும், அவங்க பேசியிருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் நாங்கள் கொடுத்துருந்தோம், பட் அது இன்னும் வெளில வரல. தட் இஸ் நியூஸ் சேனல்ஸ். அதுவுமே நிறைய கமெண்ட்ல என்னால் பார்க்க முடிஞ்சது, ஏன் இன்னும் நியூஸ் சேனல் இதை கவர் பண்ணல. எல்லாருமே அதில் டாக் பண்ணியிருந்தாங்க, எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையுமே எல்லாருமே டாக் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல. ஓகே, இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு 50-55 lakhs அரவுண்ட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் செக் பவுன்சஸ் கேஸும் போட்டிருக்காங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக செக் பவுன்ஸ் கேஸில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டது எல்லாமே பர்சன் நாட் இன் அட்ரஸ் ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆயிடுச்சு. லீகல் நோட்டீஸாக இருக்கட்டும், சம்மனாக இருக்கட்டும், ரிட்டர்ன் ஆகுது அந்த இடத்துல. செக்கை விட்டுருங்க, செக்கை வந்து அங்கே செக் நான் வரேன், அடுத்தது வரேன். ஓகே, ஸோ இது வந்து இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகே, அப்படி இருக்கும் போது அவங்களால பர்சன் எங்கே இருக்காங்கன்னு ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல. சரி, அதுலேயும் நமக்கு வழிகள் இருக்குது. அதுக்கப்புறம் போகும்போது நம்ம வந்துட்டு வாரண்ட் இஷ்யூ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவர்கிட்ட என்ன இருக்கோ எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, சிம்பிளாக ஒரே விஷயம், உங்களுக்கு பணம் கொடுக்கணுன்றது தானே எண்ணம். இப்போ என்ன சொல்கிறாரு, என்னை விடுங்க, நான் சம்பாதிச்சு எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாருல. நிஜமாவே ஒரு பர்சனோட இன்டென்ஷன் பணம் கொடுக்கறதா இருந்தா எதுக்கு ஸ்டாப்பேஜ் கொடுக்குறீங்க, எதுக்கு ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் கொடுக்குறீங்க, செக்கையும் கொடுக்குறீங்க,
கொடுத்துட்டு இல்லைங்க பேமெண்ட் ஸ்டாப்பேஜ் எதுக்கு கொடுக்குறீங்க, எதுக்கு நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்புறீங்க ரெஸ்ட்ரைனிங் ஆர்டருக்கு. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும், ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் அப்படிங்கிறது எப்போ அதுக்கு ஃபுல் எஃபெக்ட் இருக்குன்னா கோர்ட் மூலியமாக வாங்குறதுக்கு மட்டும்தான். அதில் அப்படியே நோட்டீஸில் அப்படியே போட்டிருக்காங்க இவர் வல்லவர் நல்லவர் அந்த மாதிரியெல்லாம் என்னவோ பார்க்க முடிஞ்சதில்ல. என்னென்னா வந்துட்டு என்ன போட்டிருந்தாங்க அதில், இஸ் அ பர்சன் ஒன் ஹூஸ் ஹேவிங் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுற ஒரு பர்சனாக இருக்காரு, இவ்வளோ விஷயங்களாக கொடுத்துட்டு இதுவும் மக்களை த்ரெட்டன் பண்ணுற வேலை தான் இருந்துச்சு அந்த ரிப்ளை லீகல் நோட்டீஸும். எங்க 3%ன்றதே அதிகம், 4% கேட்ட நீங்களே முதல்ல அஃபென்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எப்படின்னா இப்போ இருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் அவங்களுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி அவங்கள வெளியே வர விடாமல் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல. ஓகே சரி 2% மேலே கொடுக்கக்கூடாதுங்க, அது ட்ரேட் பண்ணுற உங்களுக்கும் தெரியும்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் பண்ணீங்க. எப்போ ஒரு அக்ரிமெண்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னா வாலண்டியராக ஒருத்தவங்க போய் அப்ரோச் பண்ணுறதுனால நடக்காது. நம்ம லாலே கான்ட்ராக்ட் லாலே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆஃபர் ப்ளஸ் எக்ஸெப்டன்ஸ் தான் அக்ரிமெண்ட்டோ கான்ட்ராக்டாகவும் கிரியேட் ஆகும். இங்கே விஷ்ணு தானே ஆஃபர் கொடுத்துருக்காரு. நான் சொன்ன மாதிரி இந்த பாருங்க இந்த போஸ்ட் அவர் தானே போட்டிருக்காரு இன்ஸ்டால, அவர் தான் போட்டிருந்தாரு, ட்ரேடர் போட்டிருந்து எல்லாம் போட்டு ஸ்டோரியில் ஃபுல்லாக ப்ராஃபிட்ஸ் எல்லாமே காமிச்சிருந்தாரு. இப்பயும் எல்லாமே ரிமூவ்டு. கேட்டால் நான் ட்ரேடர்ல நான் ரிமூவ் பண்ணல அப்படின்ற ட்ரேடர் இல்லை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னையும் அவங்க சொல்லியிருக்காரு இல்லையா அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தானே மக்களை வந்து உள்ளே இழுக்கிறீங்க. இன்னொன்று அதில் சொல்லியிருந்தாரு, நான் பாட்டுக்கு வந்துட்டு என்னோட பிஸ்னஸை பண்ணிட்டு இருந்தேன், பார்த்த மக்கள் எல்லாருமே என்கிட்ட வந்து எனக்கு நாலேஜ் இல்லை, நீங்கள் பண்ணி கொடுங்க நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க அப்படிங்கிறாரு. சரி நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க இல்லையா, உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, நீங்கள் அனுப்பாமல் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, இதுக்கு எதுக்கு நீங்கள் ப்ரீத்தியும் ஒரு மேனேஜரோ ஒரு அசோசியேட்டோ சோ வாட் எவர் அவங்கள எங்கே நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறீங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் அங்கே பண்ணீங்க தானே ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக. இதெல்லாம் பண்ணிட்டு மக்கள் தான் என் மேலே வந்து என்னை கேட்டு என் மேலே வந்து விழுந்தாங்க, எல்லாமே மக்கள் தான் பண்ணாங்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியாயம். இந்த இடத்துல ஒரு ஆஃபரை நீங்கள் கொடுக்குறீங்க, அதை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிவிட்டு எல்லாமே ஆர்டிஜிஎஸ் கேஷும் இருக்குது ஆர்டிஜிஎஸும் இருக்குது. சிங்கிள் பேமெண்ட்டாக 35 லட்சம் 50 லட்சம் 75 லட்சம் இதில் மேக்ஸிமம் ஒரே பர்சன் 6 கோடி வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. 6 கோடி ஒரே பர்சன் இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பயப்படுறது என்னன்னா அதுதான் சொல்கிறேன், அவங்க எல்லாருமே சொல்ல மேம் எங்களுக்கு த்ரெட்டனிங் இருக்கு மேம், அதனால தான் நாங்கள் வெளில வர பயப்படுறோம், ஏன்னா எங்களுக்கு ஃபேமிலி இருக்குது இது இருக்குது காசு எப்போ வேணால் சம்பாதிச்சிக்கலாம், எங்களுக்கு எதாவது ஒன்று நாங்கள் என்ன பண்ண முடியும். ஏன்னா அவர் சொல்லி வச்சதாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது, அந்த மணி எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு எனக்கு வந்து சென்சிட்டிவ் சோர்ஸ்லேருந்து இது வந்தது, ஓகே எனக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ எல்லாருமே விஷயம் அதை மேம் ஒரு டிவிக்கில் இருக்காரு மேம், அது மேம் இது மேம் பயமாக இருக்குன்னு எல்லாமே போட்டுட்டு இருக்காருல்ல. இவரை வந்துட்டு அந்த கட்சியை சார்ந்த யாராவது ஒரு அத்தாரிட்டி கூட ஃபோட்டோ பார்க்க முடிஞ்சதா நம்மளால? இல்ல கிடையாது. இவராதான் அங்க உட்கார்ந்து செல்ஃப் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுல நம்மளால. சோஷியல் மீடியாலயே இருக்கும் வீடியோஸ் இருக்கு. அதெல்லாம் என்ன கேக்குறேன், இப்போ கட்சியை சார்ந்தவங்க இல்லையா, கட்சி பொறுப்புல இருக்க யாராவது ஒருத்தர் கூட நம்மளால பிக்சர் பார்க்க முடிஞ்சுதா, இல்ல கட்சியை சார்ந்த ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அபிஷியல் ஆக்டிவிட்டில இவர் பங்கேற்று இருக்காரா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட் இருக்கா இன்ஸ்டால? இல்ல. இவரா பின்னாடி உட்கார்ந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு கட்சியை வச்சிருக்காரு, ஒரு பிம்பமா கிரியேட் பண்ணலாம்ல. இப்ப மக்களுக்கு என்ன இருக்கும், இப்போ மக்கள் முதல்ல போட்டது இதோட இன்ஃப்ளூயன்சஸை நம்பி போட்டாங்க, ஐ மீன் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு நம்பி போட்டாங்க ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒருவேளை கட்சியில் இதெல்லாம் எப்படின்னா நான் கட்சியில் இருக்கேன், இப்போ மக்கள் பயப்படுவாங்களா அவர் பெரிய இடத்துல இருக்காருங்க அவர் ஒன்றுமே பண்ண முடியலன்னு. மக்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஈவன் கட்சியில் இருந்தாலுமே நிறைய நமக்கே தெரியும், எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸான பர்சனாக இருந்தாலும் என்ன செட்டிங் பொசிஷனில் இருந்தாலும் தப்பு பண்ணால் தப்பு தான், உள்ளே போய் தான் உட்காரணும். அந்த இடத்துல வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன் ஜாப் ஸ்கேம்ல மாட்டின ஒரு மினிஸ்டர் இந்த இடத்துல என்னாச்சு, அவர் என்னதான் இருந்தாலும் பணத்தை நான் திரும்ப கொடுத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டாலுமே பட் யுவர் இன்டென்ஷன் ஆஃப் கரப்ஷன் இஸ் ராங், உள்ளே போய் தானே உட்காந்துட்டு வந்தார். ஸ்டில் அந்த கேஸ் நடந்துட்டு தானே இருக்கு. இதே மக்களுக்கு புரிய மாட்டேங்குன்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது த்ரெட்டனிங் இருக்குன்னு பயப்படுறாங்க. ஏங்க இன்னைக்கு 2 விக்டிம் வந்து 4 விக்டிம் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் இது வரைக்கும், அதாவது எனக்கு தெரிஞ்சு ஓகே மற்ற ஊரில் நடந்திருக்கு, சென்னையில் கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 2 விக்டிம் வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் வெளியே பேசினாங்க, அவங்களுக்கு ஏதாவது த்ரெட்டனிங் வந்துச்சா? வரலையே. நான் லைவ் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் எல்லாருக்குமே இந்த இடத்துல. நான் இங்கேயே உட்காந்து தான் பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு சேனலில் சொன்னேன் வச்சுக்கோ, ஐபிசியில் நான் சொல்லியிருக்கேன் நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன், விச் மீன்ஸ் நான் ரெடி ஃபார் 1-on-1 நான் சொல்லியிருக்கேன். ஓகே இங்கேயும் நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறேன். கேட்குறதுலாம் சிம்பிளி ஒன்றே தான், பாதிக்கப்பட்டவங்களோட வாய்ஸாக இந்த இடத்துல நான் இருக்கேன். ஓகே என்கிட்ட இவ்வளோ எவிடன்சஸ் இருக்குது, 1-on-1 உட்கார நான் ரெடி. என்ன அப்படின்னா ஆஸ் அன் ப்ரொஃபஷனல் ஒரு பக்கம், பாதிக்கப்பட்ட மக்களோட பிரதிநிதியாக ஒரு பக்கம் நான் உட்கார்றேன். இந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன் அந்த இடத்துல. அவர் வந்து எனக்கு ஆன்சர் சொல்லட்டும், இது இந்த விஷயம் அப்படின்னு. அதை தாண்டி அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் ஒரு irrelevant-ஆவே போகுது அவரோட இன்டர்வியூஸ் எல்லாமே. இந்த அட்வொகேட் பேனிக் பண்ணுறாங்க, இந்த அட்வொகேட் உங்கள் யாருக்கும் பணம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எப்படி எனக்கு புரியல. அப்போ இதுவும் த்ரெட்டனிங் தானே. நீங்கள் அட்வொகேட்டை போனீங்க, நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் போய் நீங்கள் செக் பவுன்ஸ் கேஸ் போனீங்கன்னா உங்கள் பணம் திரும்ப வராதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியாயம்? ஓகே அது புரியல. இப்போ நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் இனிஷியேட் பண்ணுறோம், இல்லை ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்காக? பாதிக்கப்பட்ட மக்களோட விஷயத்த மீட்டு தர்றதுக்காக மட்டும்தான். இல்லை இன்னொன்றும் பேசியிருக்காரு, உங்கள் பணத்தையா நீங்கள் கொடுத்தீங்க, வெளில எல்லாரும் பணத்தையும் தான் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க. என்ன பணமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை அட்ராக்ட் பண்ணது யாரு?
நீங்கள் தான் அந்த இடத்துல அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, பூர்வீக சொத்தை விற்று கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஓகே, அப்போ என்ன சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து கொடுத்துருக்காங்க. மெயின்லி விமென் ஜாஸ்தி இந்த இடத்துல. ஓகே, 2 விதமாக இவர் டீல் பண்ணுறாருங்க இந்த இடத்துல. நானும் விக்டிம்ஸ் கிட்ட பேசின வரைக்கும் நான் என்னோட புரிதலுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ரொம்ப ரொம்ப அவேர்னஸாக இருக்காங்க பீப்புள் அப்படின்னா அவங்ககிட்ட இவர் அமைதியாக போகிறது. கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி 2024 ஜான்லேருந்து டேட் வாங்கிட்டு இருக்காரு. ஜான், ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர், திரும்ப இந்த ஜான், திரும்ப இந்த ஏப்ரல் 30 வரைக்கும் கொடுத்துருக்காரு. ஓகே, இவ்வளோ விஷயங்கள் வாங்கியிருக்காரு. ரொம்ப சாதுவாக இருந்தால் அவங்களை த்ரெட்டன் பண்ணுறது அந்த இடத்துல. இது 2மே அவர்கிட்ட நடந்திருக்கு. ஓகே, சரி, இவ்வளோ விஷயம் அவர் பேசுகிறாரு. நான் டிஃபமேஷன் கேஸ் போடுவேன் எல்லாரும் பற்றி பேசுறதுனால. இப்போ நம்ம யாருமே அவங்க ஃபேமிலி பற்றி எதுவுமே பேசவே இல்லையே. எல்லாரும் நம்ம கிட்ட வைக்கிற கொஸ்டினுக்கு அவங்க ஃபேமிலியும் இதில் வந்து ரெஸ்பான்சிபிளாக லைபிளாக வருவாங்களான்னு கேட்டால், இப்போ நான் சொல்கிறேன்ல, ஒருவேளை அந்த அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்ல அவங்களுக்கு ரிலேட்டடாக இருந்தாலோ இல்லை அவங்க இதை ஏதாவது ப்ரமோட் பண்ணியிருந்து என்கொயரியில் தெரிய வந்தாலும் கண்டிப்பாக அவங்க லைபிள் ஆவாங்க.